ஆனால் வெளியில் மட்டும் சவுடாலாக பேசுகிறாங்க. எழுச்சி தமிழை நாங்கள் முதல்வராக்க முயற்சித்தோம். பேசினாங்களா பேசலையா? திமுகவும் அதிமுகவும் கேட்ட டபுள் டிஜிட் சீட்டே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியலை. 10 கேட்டதுக்கு 8 கொடுத்தாங்க. அந்த 8ஐயும் கொடுத்து முடிச்சுட்டு அது நல்ல சீட்டை கொடுங்கடா அப்படின்னு கேட்டால் எங்கள் இதுவரை ஏன் டைலாக் இல்லை, எங்கள் தலைவர் டைலாக்கு. ஏன்னா உயர்நிலைக்குள்ளே நாங்கள் பேசி அனுப்பினது தானே, வெளியிலே இருக்கு. இல்லைன்னா கூட சொல்லுவாங்க திருப்பி திமுக பேசுகிறேன் அப்படின்னு. ரிப்போர்ட் வந்துருக்கல, பேசி தானே ஆக வேண்டியிருக்குது. எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எங்கள் தலைவர் அரூர் கேட்டார், ஆனால் அவங்க அரக்கோணத்தை கொடுத்தாங்க. என் தலைவர் சொன்னதே. ஆனால் இவங்க இப்போ எங்கள் தலைவர் முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் திட்டமிட்டார்களாம். அவங்க அதிமுகவில் பரமக்குடியில் பன்னீர்செல்வமை சுட்டு தூக்கிட்டு போனாங்க. கவனிச்சுங்க, நான் இருக்க ஜெயலலிதா காலத்தில். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா ஒருத்தன் படித்தான்ருக்க வாயிலே வெட்டினாங்க சின்னத்துறையை. ஒருத்தர் நல்லா படித்தான் புல்லட்டில் போன கையை வெட்டினாங்க. வரலாறு இருக்கா இல்லையா? நடந்துச்சா நடக்கலையா? அந்த இடத்திற்கு ஒரு இடத்திற்காவது அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினோ இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோ போனாங்களா? ஆனால் கேட்டால் சனாதானத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு இப்போ சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. உங்களுக்கு சனாதானம்னா என்னன்னு தெரியுமா?